தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிறுமி பாலியல் வழக்கு குற்றவாளி போல் தோற்றமுடையவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழன், இந்த குற்றவாளியை நெருங்க கூட முடியாமல் போலீசார் திணறி வந்து கொண்டிருந்த நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிறுமி பாலியல் வழக்கு குற்றவாளி போல் தோற்றமுடையவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடித்துவிட்டு தனது பாட்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சிறுமி, அந்த பின்னால் நோட்டமிட்டு வந்த நபர் ஒருவன் அந்த சிறுமியை வாயை மூடி அருகே உள்ள மாந்தோப்பில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த வழக்கு அங்கே பதிவாகி இருந்தும் சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுவும் குறிப்பாக பார்க்கலாம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக புகைப்படம் தெரிந்தும் ஆரம்பாக்கம் காவல்துறையினர் முதலாவது அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த விசாரணை போது எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் நத்தன போக்கு காட்டி வந்ததால் ஒரு 10 தனிப்படையானது அமைக்கப்பட்டு அந்த 10 தனிப்படையும் அமைக்கப்பட்டு இருந்தும் குற்றவாளியை நெருங்க முடியாமல் போலீசார் திக்குமுக்கு திணறி வருகிறார்கள். இதே போல பார்க்கலாம், போலீசாரால் பிடிக்க முடியாததால் 5 லட்சம் வெகுமதிப்பானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வெகுமதிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தும் அந்த குற்றவாளி இருக்கும் அந்த திசை கூட போலீசாரால் நெருங்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், இன்று குறிப்பாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிறுமி பாலியல் வழக்கு குற்றவாளியை போல் தோற்றமுடைய நபரை பிடித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல பார்க்கலாம், அந்த 8 தனிப்படை 10 தனிப்படையானது ஆங்காங்கே இந்த விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒரு விசாரணையை மேற்கொள்றார்களா அல்லது தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று பெற்றோர்களின் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. அந்த குற்றவாளியை கைது செய்வார்களா அல்லது இதே போல கூடுதலாக தனிப்படை அமைப்பார்களா அல்லது இந்த மெத்தன போக்கு காட்டி வருவார் என்று சமூக ஆர்வலர்களும் அதே போல அவருடைய குடும்பத்தார் ஒரு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். உடனடியாக இந்த குற்றவாளியை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோரின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஆஷா, தகவல்களுக்கு நன்றி தமிழன்.